கழிக்கும். ஏண்டா இந்த உழைப்புல தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏனைய இதுகள்ல வைக்காத நேரடியான மறைமுகமான உதவிகள் அல்லாஹு தஆலா எங்கட இந்த உழைப்போட தான் அல்லாஹ் தொடர்பாக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒருவர் 5 நேரம் தொழுறாரு, துஆ செய்றாரு, உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா ஒருவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில போறாரு, 2 ரக்காத் தொழுறாரு, துஆ செய்றாரு. கண்ணியமானவர்களே, இதில் அல்லாஹு தஆலா நேரடியான அவருடைய மறைமுகமான நேரடியான உதவி அல்லாஹ் வச்சே இருக்கிறான். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தலைப்பு அமைச்சிருக்கிறாங்க, கானத் இம்ரஅத்துன் துசிர்ரு தஅவா. மக்காவுடைய அந்த மண்ல இரகசியமாக அந்த இந்த தஅவத்துடைய பணியில ஈடுபட்ட பெண். குறைஷி காபிர்களுக்கு தெரியாம, ஏன் அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்பு. இந்த நேரத்தில் கானத் துசிர்ரு தஅவா என்ன செஞ்சாண்டா, வீடுகளுக்கு வீடு வீடாக போய் வீட்டுல வேலை செஞ்சு எல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் போயிட்டாங்க. ஒரு 15 அல்லது 17 பேரை தவிர. அதுல இந்த பெண்ணும் இருந்தாங்க. ஆனா வீடு வீடாக போயிட்டு வீட்டுல வேலை செஞ்சு கொடுத்து இந்த தஅவத்தை அல்லாஹ்வை பத்தி, அவனுடைய ரசூலை பத்தி சொல்லி கொண்டிருந்தான். ஆனா குறைஷி காபிர்கள் யோசிக்கிறாங்க, அடே நாங்க இவர்களை நாட எங்களை மக்காவோட்டு விரட்டினதே இஸ்லாம் பரகாம இருக்கணும் இருக்காக வேண்டும். ஆனா அவங்கள விட்டு விரட்டினதன் பின்னால இன்னும் இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. என்னாண்டு பார்த்தா இந்த பெண் ரகசியமாக இந்த தஅவத்துடைய பணியில ஈடுபட்டார். கது உர்ரிபத்தில் மர்ஆ, அந்த பெண் நாடு கடத்தப்படுகிறார். பாலைவனத்தில் யாரும் இல்லாத, மனித சஞ்சலமே இல்லாத, புட்பூண்டுகளே இல்லாத இடத்துல, ஒரு இடத்துல கட்டி இறுக்கமாக கட்டி போடப்படுறார். அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ செய்றான், யாருமே இல்லை. எப்படி இருக்கும்? பாலைவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும், பாலைவனத்துல ஒட்டகம் மேய்ச்சிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க, இன்றைக்கும் வந்திருக்கு. நடு பண்ணைகள் இருக்கும், பண்ணைகள் பெருசாக இருக்கும். ஒரு கிழமைக்கு தேவையான தண்ணீரும் ரொட்டியும் வரும். நாங்க சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஒரு கிழமை அப்படியே பார்த்து கொண்டிருக்கணும், பஸ் வாரத்துக்காக வேண்டி. அடுத்த சாப்பாடும் அடுத்த தண்ணீரும் வாரத்துக்காக வேண்டி. ஏண்டா மனித சஞ்சலமே இல்லை, யாரும் வரவும் மாட்டாங்க, தனிப்பாலை வனம். அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ செய்றான், யா அல்லாஹ் இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக், நான் வெளியாகினது எதுக்கு தெரியுமா? ஓண்ட பாதையில நான் வெளியாகினேன். துனியாவை அடைஞ்சு சொல்லணும், சல்லி சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி அல்ல. கது வமின் தலிமன் ஹரஜ ஃபீ சபீலிக், ஓண்ட பாதையில யார் யாரெல்லாம் வெளியாகி பாடுபடுறாங்களோ அவர்களுடைய சொத்து செல்வங்களை, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதாக, உதவி செய்வதாக நீ பொறுப்பெடுத்திருக்கிறாய். நீ எனக்கு உதவி செய்துதானாக வேண்டும். பிடிவாதமா கேட்கிற அல்லாஹ்ட்ட. எப்படி? வானத்திலிருந்து ஒரு வாளி இறங்குச்சு, ஒரு வாளி இறங்குச்சு, ஃபீஹா மாஉன் அஸ், அதிலே மதுரமான தண்ணீர். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி? ஃபஷரிபத் மின்ஹு, அதிலிருந்து குடிச்சா. 2வது தடவை குடிச்சா, 3வது தடவை குடிச்சா, தண்ணீர் தாகம் இல்லாம போனுச்சு.
கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணே சொல்றா, பலம்மா சரித்து மின்ஹா இருத்த வைத்து, நான் எப்ப தண்ணீரை குடிச்சு முடிச்சேனோ ஏன தண்ணீர் தாகம் இல்லாமல் போனது. அது மாத்திரமல்ல, பலம்மா மஷைது ஃபீ ஷித்தத்திர் ரம்தா, அதற்கு பின்னால எந்த அளவுக்கு பயங்கரமான சூட்டுல, பாலைவன சூட்டுல பாறாங்கற்களுக்கு மேலால நடந்து போனாலும் பலா அதுக்கு பின்னால எனக்கு தண்ணீர் தாகமே என்ற வாழ்க்கையில வாரதில்லை. ஏண்ட ஜீவித்தல என்ற வாழ்க்கையில தண்ணி தாகம் பின்னால வாரதில்லை. கண்ணியமானவரே, அல்லாஹு தஆலாவுடைய உழைப்புக்கு யாரெல்லாம் வெளியாகி பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா உதவி செய்வான்? முழு உலகமும் எதிர்பார்க்காத, நாங்க இப்படித்தான் உதவி வரும் கற்பனை செய்யாத விதத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். நாங்க அந்த முன்தஹபி ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் ஒன்றை வாசிச்சிருக்கோம். அந்த தஃபாவா கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் வந்திருக்கிறாராம் என்று சொல்லி ஒரு பிரயாண கூட்டத்துல மதீனாவுக்கு வந்தாங்க. வந்து பிரயாணத்தை முடிச்சிட்டு, பிசினஸ் சரியான முறையில முடிச்சிட்டு பள்ளிவாயலுக்கு வந்தாங்க. இந்த மனிதரை யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறதுக்காக வேண்டி. இது ஹயாத்து ஸஹாபால இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மனிதர் வந்து அந்த மனிதரே சொல்றாரு, நாங்க வந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியாப்பட்ட ஒரு மஜ்லிஸ்ல பேசி கொண்டிருக்கிறாங்க, நாங்க பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ஃபஅஷார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா பைத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீடை காட்டினாங்க. ஃபஅஷார இலா பைத்தின், ஒரு வீடை காட்டினாங்க. காட்டி சொன்னாங்க, கானத் ஃபீஹி இம்ரஅத்துன், என்னுடைய அருமை தோழர்களே, அந்த வீட்டில ஒரு பெண் இருந்தா. எப்படியாப்பட்ட பெண் தெரியுமா? கது ஹரஜத் ஃபீ ஸரியத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்தில் அந்த பெண்ணும் கலந்து கொண்டாள். நல்லா கேட்டுக்கோங்க, நுணுக்கமாக கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வுடைய உதவின்றது இதுதான். ஃபலம்மா ஹரஜத், அவள் போகக்கூடிய நேரத்தில் தரக்கத் சின்தை அஷரத அனஸதன் வஸீஸதஹா, இப்படியே வருது ரிவாயத்தில், 12 செம்மறி ஆடுகளையும் தண்ட உடுப்ப தைச்சறதுக்காக வேண்டிய ஒரு ஊசியையும் விட்டுட்டு போனா வீட்டுல. போய் யுத்தத்துக்கு போய், எங்களுக்கு தெரியும் அந்த கால யுத்தத்துக்கு ஏன் பெண்கள் போறோம்னா யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி அல்ல, யுத்தத்துல காயமுற்றவர்களுக்கு அந்த சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி, உதவி செய்யறதுக்காக வேண்டி போவாங்க, காயங்களை கட்டு போடுறதுக்காக வேண்டி போவாங்க. ஃபலம்மா ரஜஅத், திரும்பி வந்து வீட்டுல பார்த்தா நபி அவங்க சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க மக்கள்கிட்ட, திரும்பி வந்து பார்த்தா ஃபகதத் அனஸதன் வஸீஸதஹா, வந்து பார்த்தா 12 ஆடுகள்ல ஒரு ஆடும் இல்ல, ஊசியும் இல்ல. ஃபனாஷதத் லிரப்பிஹா, அல்லாஹ் தஆலாவிடத்துல துஆ செய்ய ஆரம்பிச்சா, யா அல்லாஹ் இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக், துனியாவுடைய எந்த லாபத்துக்காக வேண்டியும் நான் உன்ட போவல்ல, நான் போனது உன்ட பாதையில போனேன். கது வமின்த லிமன் ஹரஜ ஃபீ சபீலிக் அன் தஹ்ஃபத அலைஹி, அல்லாஹ்வுடைய பாதையில யார் யாரெல்லாம் போறாங்களோ அவர்களுடைய சொத்து செல்வங்களை பொறுப்பெடுப்பதாக நீ பொறுப்பெடுத்திருக்கிறாய். வஐனான், நீ எங்கிருந்தாய்? என்னுடைய இந்த ஆடும் என்னுடைய இந்த ஊசியும் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், ஃபனாஷதத் லிரப்பிஹா, அந்த பெண் ரப்பிடத்தில் எப்படி தெரியுமா முறையிட்டா? எப்படி தெரியுமா முறையிட்டா? பிடிவாதமாக அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்டு நின்றா, நீ எனக்கு தந்துதான் ஆகணும். வழிமுறையா கேட்கல,
காணா போனது திரும்பி வரணும், அல்லது தெரிந்தவன் எடுத்தவன் எனக்கு கொண்டு தரணும், வழிமுறைய கேட்கல. அல்லாஹ்விடத்துல கேட்டா என்ன தெரியுமா, இது எனக்கு நீ எப்படி சரி திருப்பி தரணும். فأصبحت عنزة ومثلها وسيسة ومثلها. காணா போன அந்த ஆடும் கிடைச்சிச்சு, அதே போல இன்னும் ஒரு ஆடும் கிடைச்சிச்சு. காணாமல் போன அந்த ஊசியும் கிடைத்தது, அதே போல இன்னும் ஒரு ஊசியும் கிடைத்தது. இன்று வரலாறும் பேசுகிறது. இன்னைக்கு நாங்க அந்த சம்பவத்தை தாலீம்ல எத்தனையோ ட்ரிப் வாசிச்சிருப்போம். அல்லாஹ்வுடைய உதவி. கண்ணியமானவர்களே, உழைப்பு வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி இருக்கு. முஜாஹிது வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில எந்த விதத்துல பாடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கு. அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. ஒரு காலத்துல யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் முஜாஹிதன் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி ஃபரகிப அலா ஹிவாரிஹி, தன்னுடைய குதிரையில பிரயாணம் செஞ்சு வந்தாரு. அந்த ஒரு பிரதேசம் எழுதுறாங்க, அந்த பிரதேசம் அதனுடைய பேர் ஞாபகம் இல்ல, அந்த பிரதேசத்திலிருந்து வந்தாரு. மலைப்பாங்கான அந்த யமனுடைய பிரதேசத்தில் அப்படியே நடந்து செல்லும் பொழுது அந்த கழுதையுடைய அந்த சாமான்களை ஏற்றிக்கொண்டு அவர் பிரயாணம் செஞ்சு வாராரு. அந்த சுமை தாங்க முடியாம அந்த கழுத ஒரு சத்தம் போட்டுச்சு. ஃபமாத்தா, அதே இடத்துல விழுந்து செத்து போயிடுச்சு. கண்ணியமானவர்களை யோசிச்சு பாருங்க, 2 ரக்காத் தொழுதார். அதே இடத்துல தொழுது போட்டு துஆ செஞ்சார், யா அல்லாஹ் இன்னி ஹரஜ்து ஃபீ சபீலிக் முஜாஹிதன், ஓண்ட பாதையில நான் வெளியாகினேன். வபுசிகா மர்தாதி, கொன்னுடைய திருப்பொருத்தத்தை அடையும் என்ற நோக்கில, வேற துனியாவுடைய நோக்கம் அல்ல, உலகத்தை சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் அல்ல, பேரையும் புகழையும் சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் அல்ல. போன்ற பாதையில யார் யாரெல்லாம் வெளிக்கிழமை பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வதாக பொறுப்பெடுத்திருக்கிறாய். கண்ணியமானவர்களை எழுதுறாங்க, தொழுது துஆ செஞ்சு போட்டு கையை அப்படியே கீழே விடுறாரு. ஃபகாமல் ஹிமார் யன்ஃபுது உதுனைஹி, தன்னுடைய 2 காதுகளையும் ஆட்டிக்கொண்டு அந்த கழுத, தூங்கி இருந்த கழுத எப்படி எலும்புமோ அதே போல தன்னுடைய 2 காதுகளையும் ஆட்டிக்கொண்டு எலும்பியது. ஃபரகிப, அதுல பிரயாணம் செஞ்சு அல்லாஹு தஆலாவுடைய பாதையில முஜாஹதா செஞ்சு திரும்பினார் என்ற வரலாறு எடுத்தெழுதப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அன்பான வாலிபர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பாதையில நாங்க எந்த கஷ்டங்களை சிரமங்களை முன்னால வச்சு இருப்போமோ, பாடுபடுவோமோ, கண்ணியமானவர்களே, சத்தியமாக அல்லாஹு தஆலா உதவி செஞ்சே தீருவான். எப்படியாப்பட்ட உதவி தெரியுமா? முழு உலகமும் பேசும். வரலாறு காணாத விதத்துல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா உதவி செய்யறது அல்லாஹுடைய கட்டாய கடமை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதை இன்றைக்கு நாங்க ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.